பவானி தனக்கோடி அண்ணா பேசுகிறாங்க. பாரம்பரியத்துலேயும் அனுபவத்துலேயும் தன்னுடைய ஜோதிட டிப்ஸுகளை சொல்ல பவானி தனக்கோடி ஐயா வராங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்புதம் பணிந்துவாரில் பொய்யில்ல கண்ட உண்மை. ஓம் விக்னேஸ்வராய நமக. முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக்கொண்டு எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதை வச்சே நிறைய பேர்த்து சொல்லிட்டு வந்தேன். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல. முதலில் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 12வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். யோகங்கள்னு சொன்னால் எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அதில் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் கஜகேசரி யோகம், குருவும் செவ்வாயும் இருந்தால் குருமங்கள யோகம், செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் வாகன யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதாத்தி யோகம், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் பிருகு யோகம், சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் சந்திரமங்கல யோகம், சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை யோகம், குரு ராகு சேர்ந்தால் குரு சண்டால யோகம், குரு சூரியன் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம், குரு கேது இருந்தால் கேல யோகம், புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் வித்த யோகம், சனி கேது சேர்ந்திருந்தால் ஆன்மீக யோகம். இது இல்லாமல் மீண்டும் எத்தனை யோகங்கள் இருக்குது. கணபா யோகம், கஜயோகம், இறையோகம், கணபா யோகம், சன்னியாசி யோகம், ராஜயோகம், பர்வத யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், பர்வத யோகம், லக்ஷ்மி யோகம், விஷ்ணு யோகம், இப்படி எண்ணற்ற யோகங்கள் நிறைய இருக்குது. இத்தனை யோகங்கள் இருந்தாலும் நம்ம முதியோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு 5 யோகம். பஞ்சமகா புருஷ யோகம். நம்ம ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸு தான். அது நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. ஏன்னா பைத்தியக்காரன் 10 சொல்வான் போகட்டும் விட்டு விட்டு, படைத்தவன் இருப்பான் பார்த்து கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடுற மாதிரி என்னமோ சின்ன பையன் பேசுகிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்காத இருந்தால் விட்டுங்க. அது மாதிரி பஞ்சமகா புருஷ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோன்னாவே அதில் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கான்னு பாருங்கள். பஞ்சமகா புருஷர்கள் யார்? சூரியன் சந்திரனை விட்டுருங்க, ராகு எதை விட்டுருங்க, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள். இந்த பஞ்சமகா புருஷர்கள் செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம், குரு ஹம்ச யோகம், சுக்கிரன் மாளவியா யோகம், சனி பகவான் சசயோகம். இந்த 5 யோகத்தில் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இந்த 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்க முற்பிறவியில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் மிக பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழ்வாங்கன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, புஸ்தகத்தில் படித்தது தான். என் குருநாதர் ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு. அவர் 1910 பிறந்திருக்காரு, 30 புஸ்தகம் வாங்கியிருக்காரு. 30 படிக்கிற புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்கிறான்னா எல்லாம் வடமொழி எழுத்தாக இருக்குது. நானும் படிக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு வாரம் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் புரியல, திருப்பி கொடுத்துட்டேன். என்னத்தெல்லாம் படித்தேன் பர்றா மீண்டுனார். என்னடா இப்போ சாமி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஐயர் அவங்களுக்கெல்லாம் புரியும் நல்லா, நமக்கெல்லாம் அது புரியாது. அப்புறமேட்டு சரின்ட்டு பார்த்துட்டு படுறானாரு. சரி அதை வாங்கி வச்சா அது அப்படியே இருந்துருச்சு. அந்த புஸ்தகத்தை பார்த்து ஒவ்வொன்றும் சொன்னோம், படித்து எழுதிட்டு தான் வந்தேன். நான்லாம் அதெல்லாம் படித்து மெமரி பண்ணுறதெல்லாம் நமக்கு முடியாது. என்னமோ பார்த்து ஒவ்வொரு இடத்த எழுதிட்டு தான் வந்தங்காட்டி தான் சொல்ல முடியுது. அப்படி அந்த இதில் புஸ்தகத்தில் இருந்து எழுதிட்டு தான் வந்தேன். இந்த பஞ்சமகா புருஷர்கள் 5 பேர்னு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, என்னமோ நீ சொல்கிற, நாங்கள் உன்னை விட பெரிய ஜோதிடர், நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் உண்மை நம்பணுமா? ஏதாச்சும் அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்கள்ல. கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றால் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றால். புரியுதுங்களா? அது மாதிரி கேட்டால் தான் அது ஒரு கிடைக்கும்.
என்னென்னா ஒரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ஒன்றும் இல்லை. கும்ப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் மீனத்தில் ஒன்றும் இல்லை. 3ல் குரு, மேசத்தில் குரு, 4ல் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, 5ல் மிதுனத்தில் கேது, 6ல் சனி பகவான், 7ல் ஒன்றும் இல்லை, 8ல் ஒன்றும் இல்லை, 9ல் சந்திரன், சுவாதி நட்சத்திரம் சந்திரன், 10லேயும் ஒன்றும் இல்லை, 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் சூரியன் புதன் செவ்வாய், 3 கிரகமும் 12ல். கும்ப லக்னம் போட்டிங்களா சொல்லவா? கும்ப லக்னம், லக்னத்தில் யாரும் இல்லை, 2ஆம் வீட்டில் ஒன்றும் இல்லை, 3ல் குரு, 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் ஒன்றும் இல்லை, 8ல் ஒன்றும் இல்லை, 9ல் துலாத்தில் சந்திரன் சுவாதி நட்சத்திரம், 10லேயும் ஒன்றும் இல்லை, 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் சூரியன் செவ்வாய் புதன். இதுதான் ராசியினுடைய கட்டம். இந்த ஜாதகம் யாருடையன்னு சொல்ல முடியுமா? பாருங்கள், லக்னத்தில் கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை. 4, 7, 10ல் கிரகம் இருக்கா ஐயா? 4, 7, 10ல் கிரகம் இருக்கா? கேந்திரத்தில் கிரகம் இல்லை. அதே சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்குல்ல. இவங்க சரித்திரம் படைப்பார்கள் நம்ம சொல்லலாம்ல, சொல்லுங்க. இந்த ஜாதகம் யாருடைய ஜாதகம்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. அதே தான் இந்த ஜாதகம் எம்ஜிஆருடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம். அதுதான் முன்னால் அவர் ஒன்றுமே படைக்க முடியல. பிற்காலத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இத்தனையும் படைத்தார். இந்த பஞ்சமகா புருஷன் தான் காரணம். அதே மாதிரி ஒரு 12/12/1950 இது யாருடைய ஜாதகம்னு உங்களுக்கே தெரியும். அது சொல்கிறேன் பாருங்கள். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி கேது, 3ல் 1ல், 4ல் சூரியன், 5ல் புதன் சுக்கிரன், 6ல் சந்திரன் செவ்வாய், 7ல் குரு, 8ல் ராகு, 9ல் 1ல், 10ல் 1ல், 11ல் 12ல் 1. இதுக்கு மரியாதைக்குரிய இவர் ரஜினிகாந்த் ஐயாருடைய ஜாதகம் பாருங்கள். லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஒரு சூரியன் ஒன்று இருக்கார். அதே லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இதுதான் ஒரே ஒரு இதுதான் பஞ்சமகாபுருஷன், குரு தான் ஹம்ச யோகத்தில் இருக்கார். சந்திரனுக்கு லக்னத்திலேயே கேந்திரத்தில் கிரகம் இருக்குது இல்லைங்களா? சந்திரன் 12 கூடையவர் 6ல் போய் இருந்தாலும் அங்கே கூட செவ்வாய் இருக்கிறது ருஷக யோகம். செவ்வாய் இது குரு 7ஆம் வீட்டு இருக்கிறது அது ஹம்ச யோகம். இதுதான் அவருடைய இது. செவ்வாய் அந்த சனி பகவானும் கேதும் சேர்ந்து இருக்கிறது தான் ஆன்மீக யோகம். ஆன்மீக யோகம் இருக்கங்காட்டிலும் தான் அவர் அடிக்கடி இமயமலை போகிறதுக்கு காரணம் இந்த ஆன்மீக யோகம் இருக்குது. சனி பகவானும் கேதும் சேர்ந்துருக்குது. அதே மாதிரி 7ல் குருவை கறந்துருக்காருங்களா? அந்த குரு பாருங்கள், லக்னத்துக்கு கேந்திரத்துலேயும் சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் இருந்தால் மிக சிறப்பு. ஆனால் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்துலேயும் ஒரு திரிகோணாதிபதி போய் கேந்திரத்தில் ஏறுறது இது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்கிறாங்க. பாரப்பா பரமகுரு 4-7-10 கோணமுடன் தனமும் லாபம் சேரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமால் தேவி மீ பதியில் வாழ்வர் கூறப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகு பேரை ஆதரிப்பாருங்கிறான். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேந்திரத்தில் குரு இருந்தாலும் அது மிக சிறப்புன்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் பாடல் தான். அதே திரிகோணாதிபதி அந்த குரு சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி திரிகோணாதிபதி. அந்த திரிகோணாதிபதி போய் கேந்திரம் ஏறுறாரு. 3-10 கூடிய சுக்கிரன் அவருக்கு போய் திரிகோணம் ஏறுறாரு. ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினாலும் ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் ஏறினாலும் மிக சிறப்பாக இருப்பாங்க. அதான் மிக சிறப்பாக இருக்கார்ல. அதே பாருங்க, சந்திரனுக்கு 9ல் சனி பகவான் இருக்கார். சந்திரனுக்கு 9ல் இருக்கிறது கனமுள்ள நவமாறு லாபம் உண்டு கதிர்மைந்த நதியிருக்க விதியும் தீர்க்கம் தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்துருபங்கம் தரணிதனின் பேர் விளங்கும் அரசன் லாபம். பெரிய பெரிய மனை சந்திரனுக்கு 9ல் பாருங்கள் சனி பகவான் இருக்கார். அதுதான் அந்த பாடலுடைய விளக்கம்.
பெரிய மனிதர்களுடையது அந்தஸ்து கிடைக்கக்கூடியதெல்லாம் இதுதான் காரணம். ஒருத்தர் அதே 12/12/1950 பிறந்திருக்காரு. அதே திருவோண நட்சத்திரம். அவர் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப பரம ஏழையாக இருக்கார். இதுக்கு என்ன காரணம்? இது சொல்ல முடியுங்களா? ஒருத்தர் அதே லக்னம், அதே நட்சத்திரம், எல்லாம் அதே. அவர் ரஜினிகாந்த் ஐயா கோடீஸ்வரனாக இருக்கார், இன்னொருத்தர் பரம ஏழையாக இருக்கார். இதுக்கு என்ன காரணம்? நம்ம உடலில் இருக்குது பார்த்தீங்களா, உடம்பு நம்ம அம்மா அப்பா கொடுத்தது. ஆனால் உள்ளூர் கோயில் அப்பாவுடைய தாத்தா கொடுத்தது. அதுக்கு ஆதாரம் வேணுமில்ல? ஐயா, நீங்கள் என்ன லக்னம்? துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து மிதுனமா? அது அப்பாவா? அந்த மிதுனத்துக்கு 9ஆம் இடம் கும்பம், அது உங்கள் தாத்தா. உங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாருங்க நீங்கள் இல்லையா? உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். உங்கள் அப்பா செஞ்ச பேர் புகழ் அந்த புண்ணியத்தெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கிறீங்க. அவர் செஞ்ச பாப புண்ணியம் அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களுடைய உயிர் வந்து உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுடையது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் வரும். இந்த பேர் புகழ் அந்தஸ்துக்கு வாங்கிறதுக்கெல்லாம் நாம் காரணம் இல்லை. நம்ம அப்பாவுடைய தாத்தா செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பஞ்சமகா புருஷர்கள் அப்பா அத்தனை இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் அந்த இது வாங்குகிறாங்க. ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு, விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 3 மகரத்தில் உச்சமா. அதே மாதிரி 2 5 கூடிய குரு போய் 7ஆம் வீட்டில் எங்கள் ரிஷபத்தில். அந்த ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் போய் 5ஆம் இடம் மீனத்தில். எப்படி இருக்குது? ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் ஏறாரு, திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறாரு. ராகு வந்து 6ஆம் வீட்டிலே ராகு. அப்போ அவருக்கு நடக்கிறது ராகு திசை நடந்துகிட்ருக்குது. அவர் பூரா நட்சத்திரம் தனுசு ராசி, அதில் இருந்துட்டு வந்து ஜாதகம் பார்க்குறாரு. அந்த ஜாதகம் பார்க்கும்போது தான் சொன்னேன், 6ல் ராகு, 12ல் கேது. பாரப்பா கரும்பாம்பு 6ல் ஏற, அப்பனை செம்பாம்பு ஈராறு ஏற, பிறந்த குரு கேந்திரம் ஏற, சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம். கூறப்பா கணங்களுக்கு பழி கொடுத்து கிணத்திலுள்ள திரவியமும் வெளியெடுத்து, பாரப்பா பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பான். அப்படி பண்பாக புலிப்பாணி பகர்ந்தேன் பாருன்னு சொல்கிறார். சொன்னேன், பெரிய இதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்குது. இந்த ராகு போய் மேசத்தில் உட்காந்துருக்காரு. ஆமேடை எருசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமாயில் பூ மேடை மேல் துயிலும் ராஜயோகம் கொடுப்பா. நீங்கள் ராஜயோகம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்கம்மா. நீங்கள் தொழிலுக்குன்னு வெளியூர் போங்க, வெளிநாடு போகக்கூடிய யோகமே இருக்கும், போயிடுவீங்கன்னு. அதே மாதிரி வெளிநாடு போய் எல்லாம் இருந்து அங்கே இருந்துட்டு ஒரு இதாக வந்தாலும் தான். அப்போ 7.5 சனி நடந்ததில் போகிற நட்சத்திரத்துக்கு எத்தனை லட்ச ரூபா நீங்கள் வெளியில் கொடுத்து ஏமாந்து போயிட்டீங்க. கோர்ட்டு ஸ்டேஷன் எல்லாம் ஏறி இருக்குமேன்னு சொல்லி கேட்டேன். லட்சமா? லட்சம்னு ஏன் சொல்லுங்க, கோடின்னு சொல்லுங்கன்னா நமக்குன்னா லட்சம்னு தானே பேர் வரும். 90 கோடி ரூபா ஒருத்தர் நம்பி அங்கேருந்து பணம் அனுப்பிச்சு அந்த ஆள் வாங்கி அமுக்கிட்டான், ஏமாந்து போயிட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டு ஏரில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் தான் ஏன் வந்திருக்கேன். இனி எப்படி இருக்கும்? அந்த பணம் கிடைக்க கொஞ்சம் நாளாகும், ஆனால் முயற்சி செய்யுங்க, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்கிற வரைக்கும் இந்த புலிப்பானை இதெல்லாம் சொல்கிற வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல, நல்லா இருக்குது. எங்கள்கிட்ட பார்க்குற ஜாதகமெல்லாம் 1929 ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு. அவங்க பொண்ணு தான் பார்க்குது. எங்கள் அப்பா பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், ஜாதகம் போட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்கிறார். என்ன டேட்டுன்னா 27/6/1929 அவர் பிறந்திருக்கார். எங்கள் அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து 6:30 AM. பிறந்த ஒரு திண்டுக்கல். எங்கள் அப்பாவுக்கு இது பண்ணி எப்படி இருக்கும் சொல்லுங்க, ஜாதகமாக அனுப்பிச்சுட்றேன். ஜாதகம் போட்டால் மிதுன லக்னம், லக்னத்திலே சூரியன் 2ல் 1 3ல் செவ்வாய் மாந்தி, 4ல் 1 5ல் கேது, 6ல் 1 7ல் சனி பகவான், 8ல் 1 9ல் சந்திரன், 10ல் 1 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் குரு புதன். இதுதான் அவருடைய ஜாதகம். எல்லாம் பார்த்து சொன்னேன். 8 கூட திசை நடக்கலை. அதனால் உங்கள் அப்பா வந்து நல்லா இருப்பார்னு 2.5 வருஷம் நல்லா இருப்பார்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னும் நல்லா இருந்துகிட்ருக்காரு, அதே மாதிரி தான் நல்லா இருக்கார்.
ஒரு பையன் ஜாதகம் பார்த்தான். ஜாதகம் பார்த்து சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு எப்படி 3 ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். எங்கள் அப்பா இறந்துருவார்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. உங்கள் அப்பா இறக்க மாட்டார், நல்லா இருப்பார் பாப்பா அப்படின்னு. அவன் நம்பிக்கையே இல்லை. அவனுக்கு ராகு திசை நடக்கும்போது செவ்வாய் திசை சனி பற்றி எப்போ நடக்குதுன்னு பார்த்து அந்த செவ்வாய் திசை சனி பற்றியை கணக்கெடுத்து சொன்னேன், உனக்கு விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன். ஆமாம் விபத்து ஏற்பட்டுச்சு. அது உண்மைன்னா இது உண்மையாரு, கொய்யா சாக மாட்டான், தைரியமாக இருந்தேன். அதே மாதிரி தான் எப்போ பார்த்தா 2020 டிசம்பர் 21 ஜனவரி வந்தால் இறந்துருவான்னு சொன்னான். ஜனவரி வந்து 5ஆம் தேதி ஃபோன் பண்ணுறான், அவங்க அப்பா இறக்கலை. 21லேருந்து இதுவரைக்கும் இறக்கலை, நல்லா இருக்கார். இதே தான் நம்ம பேசுனது. அது மாதிரி ஜாதகம் ஆயுள் கணிதம் செய்யும் பொழுது மட்டும் நம்ம ரொம்ப சிறப்பாக செஞ்சு நம்ம சொன்னோமா நம்ம ஃபெயில் போகவே ஆகாது. அதெல்லாம் தான் சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இன்னொருத்தர் சொல்கிறேன். இந்த பஞ்சமகா புருஷன் யோகம் சொன்னோம் இல்லைங்களா, அது ஒருத்தர் சொல்கிறேன் பாருங்கள். விருச்சிக லக்கணம், லக்கணத்திலே சந்திரன், இது லக்கணத்திலே செவ்வாய், 1 2 3 4ல் குரு, 5ல் ராகு, 6ல் 1 7ல் 1 8ல் 1 9ல் 1 10ல் சுக்கிரன் சனி பகவான், 11ல் சூரியன் புதன் கேது. இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஜாதகம் தான் இது. லக்கணத்துக்கு கேந்திரத்தில் குரு, அதே லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்காரு, அது ருஷக யோகம். 4ல் குரு இருக்கிறது, அது அம்ச யோகம். அதே 10ல் சுக்கிரன் இருக்கிறது மாளவிய யோகம், சனி பகவான் இருக்கிறது சசயோகம். இந்த 4 யோகம் இருக்குங்காட்டினா அவர் 7.5 சனி நடக்கும் பொழுது கூட மீண்டும் அதில் ஜெயிச்சு மீண்டும் பிரதமராக வந்தார். இப்படியெல்லாம் அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அது வீண் போடுறதில்ல. அந்த பஞ்சமகா புருஷ யோகம் யாருக்கு ஜாதகத்தில் இருக்குது நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னாவே நம்ம ஜெயிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வாங்கிறதுக்கு இந்த யோகங்கள் தான் காரணம். எவ்வளவோ யோகங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து சொன்னோமா சரியாக இருக்கும். திருச்சியிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஜாதகம் சொல்ல முடியுமான்னு சரி சொல்கிறேங்கம்மான்னு சொன்னாங்க. சாயிபுங்க கூட முஸ்லீம் கூட ஜாதகம் பார்க்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் சொன்னாங்க 17/4/77, டைம் 6:40. என் பிறந்த ஊர் திருச்சி. சொல்லிவிட்டு உங்கள் பேர் என்னம்மாங்கிறேன், சாயிபு பேர் சொல்கிறாங்க. என்னம்மா முஸ்லீம் பேர்? அவங்க ஆமாங்கய்யா நாங்கள் முஸ்லீம் தான், பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் பேர் சொல்ல. ஆமாம் முஸ்லீம் தான், நான் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கையோடு நான் பார்ப்போம், நான் ஜாதகம் ஒன்றும் பொய் இல்லை நல்லா இருக்குங்கிறாங்க. நம்ம இந்துக்கள் தான் ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாத நம்ம அறநம்பிக்கையை பாட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொல்லிய முஸ்லீமுங்க நல்ல நம்பிக்கையோடு இருந்து செயல்படுறாங்க. அவங்களுக்கும் பார்த்து சொன்னேன். இப்போ வந்து அவங்களுக்கு பாருங்கள், மேச லக்கணம், லக்கணத்திலேயே சித்திரை மாதம் பிறந்திருக்காங்க. சூரியன் அங்கேயே இருக்குது, புதன் கேது, 2ல் குடும்பஸ்தானத்தில் குரு, 4ல் சனி பகவான், 5ல் 1 6ல் மாந்தி, 7ல் ராகு, 8ல் 1 9ல் 1 10ல் 1 11ல் செவ்வாய், 12ல் சந்திரன் சுக்கிரன். 2 7 கூடிய சுக்கிரன் போய் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். இதெல்லாம் பார்த்து சொன்னேன். பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வாங்குவோங்கம்மா, நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னேன். சாயிபுங்க பார்க்கறது கூட பார்த்து விளக்கமாக கேட்குறாங்க. நான் லக்கண புள்ளி என்னங்கிறாங்க. ஏடா லக்கண புள்ளி, நாம்ளே அதை பற்றி இது பண்ணிக்கிறதுனா லக்கண புள்ளி கேட்குறாங்க. லக்கண புள்ளி பரணி 1ஆம் பாதமா அப்படின்னு சொல்லி லக்கண புள்ளியை பற்றி சொன்னேன். சொல்கிறவர் ரொம்ப இதாக சொல்லி கேட்குறாங்க. அவங்க நமக்கு சொல்லி தருவாங்களாட்டிருக்குது. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாதீங்க, நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னேன். 7ஆம் வீட்டுக்கு இவை சுக்கிரன் போய் 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. நீங்கள் பேர் புகழ் அப்போ 7ஆம் வீடு தான் மனைவிக்கு கலச ஸ்தானமாக தான் எல்லாமே தான். பெண்களை வச்சு பார்க்கும்போது செவ்வாய் தான் கலசர காரகனாக எடுத்துக்கணும். ஆண்களை வச்சு பார்க்கும்போது சுக்கிரன் தான் கலசர காரகன். இப்படி வச்சு இது பண்ணி நான் சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்போ நான் கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வருது, அதில் நின்னா ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா, எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கேட்குறாங்க.
நில்லுங்கம்மா, திசாபுத்தி நல்லா இருக்குது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருக்குது, 7 கூடையும் போய் 12ஆம் வீட்டில் உச்சம் போய்ட்டு உட்காந்து நல்லா இருக்குது, தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவும் மேல் போகல. ஒரு ஜாதகம் சொல்லி அவங்க பார்த்து நல்லா இருந்தால் தான் அடுத்த ஜாதகம் பார்ப்பாங்க. அது நல்லா இல்லைன்னா அடுத்த ஜாதகம் பார்ப்பாங்களா? அதுக்கு பின்னாடி என் பொண்ணுது பாருங்கள். அதேமாரி பொண்ணுதான் பார்த்து சொன்னேன். ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் ஜாதகம் அனுப்பிச்சார். ஜாதகத்தை பார்த்தேன். அவங்க ஜாதகத்தில் கடக லக்கணம் போட்டிருந்தது. இல்லைங்க மிதுன லக்கணம் அப்படின்னு சொன்னேன். இந்த பையனுடைய அப்பா நீங்களாண்ணே? ஆமாம் நான் தான். சரி, நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களாண்ணே? ஆமாங்கய்யா. எப்படியா சொன்னீங்க? எப்படியா சொன்னீங்க? ஏங்கண்ணே? ஐயா, என் பையன் ஜாதகத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாலும் அப்போ ஒரு முடிச்சவைக்காக இருப்பான், மொல்ல மறைவா திருடனாக இருப்பான்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் ஏன் அரசு வேலையில் இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஐயா, உங்கள் ஜாதகத்தில் லக்னமே தப்பு, ஜோதிடங்களை குறை சொல்லாதீங்க. உங்கள் ஜாதகத்தை அவர் எழுதுனதில் லக்னம் தவறாக போட்டிருக்காங்க. அது லக்னம் நான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேரில் போனால் லக்னமே மாறி வருது. அதை வச்சு நீங்கள் அரசு வேலையில் இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். ஜோதிடங்களை சொல்லாதீங்க. ஜாதகம் எழுதுனது நீங்கள் எழுதுனது யார்கிட்ட கொடுத்து எழுதுனீங்களோ தெரியாது. அது எழுதுனது வந்து அவங்க பல விதமான இது இருக்குது. அதனால் இப்படி இருக்கேன்னு சொன்னேன். அவர் அந்த பையனுக்கு, பெரிய பையனுக்கு பார்த்த பின்னாடி சின்ன பையனுக்கு பாருங்கள், சின்ன பையனுக்கு பார்த்து சொன்னபடி என் சம்சாரத்துக்கு பாருங்கள், அப்போ கடைசியாக எனக்கு பாருங்கள். சம்சாரத்தை பார்க்க சொல்லும்போது நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் 2வது கணவர் தான் அப்படின்னு. இல்லைங்க நான் தாங்க ஃபஸ்ட்டுன்னாரு. இல்லைங்க, உங்கள் மனைவி போய் கேளுங்க, உங்கள் மனைவிக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணுற கோப்பு வந்து நின்று போயிருங்க, நீங்கள் 2வது போய் தான் பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. உடனே ஃபோன் போட்டு கேட்டார். ஆமாம், இதெல்லாமா ஜோதிடர் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். ஆமாங்கய்யா, ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்து பிடிச்சாலாம் நிச்சயம் பண்ணுற கோப்பு வந்துருச்சு. அந்த மாப்பிள்ளுடைய அப்பா எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் விகண்டாதமாக பேசவும் எங்கள் அப்பா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி போன்னு சொல்லி துரத்தி விட்டார். அது நின்று போச்சு. அது நின்று போனங்காட்டின்னா 2வது நான் இவர் வந்தார், நீங்கள் வந்தீங்க, எங்கள் அப்பா கொடுத்தாரு, நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னனால அப்படின்னாரு. அது மாதிரி அப்போ தான் அவர் நம்புறாரு. இது எப்படிங்க இதை சொன்னீங்க? ஆமாங்கய்யா, இப்போ தான் கேட்டேன், எங்கள் வீட்டுக்காரையே சொல்கிறார், நான் 2வது தான், வந்து நின்று போச்சு அப்படிங்கிறார். சொல்கிற வரைக்கும் ஃபெயில் போகல. ஆனால் ஜாதகக்கார ஜோதிடரெல்லாம் குறை சொல்லாதீங்க. நீங்கள் எழுதி வச்ச ஜாதகம் தப்பு, அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. 4 ஜாதகமும் எழுதி கொடுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. எழுதுறதுக்கெல்லாம் என்னால் முடியாதையா, எல்லாம் ரொம்ப கால நேரம் ஆகும்னு சொன்னேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எனக்கு எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இல்லை, எழுதி கொடுங்க, எவ்வளோ காசு கேட்குறீங்களோ கொடுக்குறேன்னு. நான் பொறுமையாக எழுதி தரேங்க, அவசரப்படாதீங்க, டெய்லி ஜாதகம் வருது, அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கே எனக்கு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். சொன்ன வரைக்கும் ஃபெயில் போல், எல்லாமே சரியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரியத்தில் தான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் பார்க்காங்க, கிரகம் நிற்கிறது சாரம் எடுத்தும் பார்க்குறாங்க. அவங்கவுங்க விருப்பம் எப்படியோ அப்படி. எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்து கிரகம் இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அதுக்கு என்ன இது இருக்குது, அதை வச்சே நான் சொல்லிடுவேன்லாம். இதை பார்த்துட்டு ஒருத்தர் திருச்சிக்காரர் தான், சிங்கப்பூரில் இருக்கார், ரொம்ப சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்யா, ஜாதகம் பார்க்கலாம் கூட காசு கொடுக்க முடியாதுயா அப்படின்னு சொல்லி பையனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாரு. பார்த்து சொல்கிறேன், இந்த எல்லாம் நான் முதல்ல நீங்கள் இந்த பையனுடைய அப்பா நீங்களாம் நான் கேட்காத எல்லாம் சொல்லிவிட்டேன். இந்த பையனுடைய அப்பா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டேன். கடைசியாக அவர் என்னங்கிறாரு, இந்த பையனுடைய அப்பன் தான் நான் தான். ஆமாங்கய்யா, நல்ல வசதிய வாய்ப்போடு இருக்கேன் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறாரு. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது நல்லா இருக்குதுயா, அற்பமாக இருக்குது, நீங்கள் தான் உங்கள் பையன் ஜாதகத்திலே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு. ஒரு இடம் ஒன்று விற்க மாட்டேங்குதுங்கய்யா, அது விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, பண்ண முடியுமானார். அதெல்லாம் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போங்க. நீங்கள் இந்த இடம் விற்க முடியாது, ஒரு இடம் விலைக்கு வருது, விலைக்கு வர்ற இடத்த அதை வாங்குங்க, அதை வாங்கினா இந்த இடம் விற்குன்னு. ஆமாங்கய்யா, அவன் 32 லட்சம் சொல்கிறான், நான் 24 லட்சம் வரைக்கும் கேட்டேன், அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறானா. 24 26 கேளு கொடுத்துருவான், 26 28 கேளு அப்படின்னு 26க்கே கேட்டான், கொடுத்துட்டான். அதை விலைக்கு வாங்கினீங்கன்னா தான் இந்த இடம் விற்கும் அப்படின்னு. அப்படிங்களா ஐயா, வாங்கிடுறேன்யா. பணமே ஜாதகம் பார்க்க பணமே இல்லைன்னு சொன்னவன் 26 லட்சம் 28 லட்சம் எங்கேருந்து வருது? அப்படியே போய் சொல்கிறான். நான் சொல்கிறேன், இந்த பையனுடைய அப்பன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். அப்படிங்களாங்கிறானுடைய நான் தான் சொல்லி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் கடைசியாக இந்த பையனுடைய அப்பா நான் தாங்க,
பையன் எப்படிங்க? பையன்லாம் அரசு வேலைக்கு போவானா? அரசு வேலைக்கு போவான். அவன்லாம் வெளிநாடே அனுப்புங்க, வெளிநாடே போயிடுவானா? வெளிநாட்டில் தான் இருக்காங்கண்ணா. சொல்கிற வரைக்கும் எதுவும் போயிட்டு போகல. திருப்பூரில் தான் ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்து எல்லாம் சொன்னேன். பொண்ணு வெளியூரில் இருக்குங்களா, உங்கள் பொண்ணு வேலை செய்கிற இடத்துல வேலை தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, நாளைக்கு சனிக்கிழமை காலையில் போய் கோயிலுக்கு போய் இந்த விளக்கு போடுங்கன்னு. அதே மாதிரி கோயிலில் போய் விநாயகனுக்கு 2 விளக்கு, சனி பகவான் 8 விளக்கு போடுறாங்க. சாயங்காலம் பிள்ளை 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி 8 மணிக்கு சொல்கிறாங்க, ஐயா காலையில் 7 மணிக்கு போனேன், ஒரே மழையாக இருந்தது, நான் ஆட்டோ வச்சுட்டு போய் விளக்கு போட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே. பிள்ளை சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொல்கிறா எனக்கு வேலை கிடச்சிருச்சுங்கன்னு சொல்கிறா அப்படின்னு. ஆமாம், வெளியூரில் இருக்கான்னா எந்த ஊர்லமா இருக்கான்னு உங்கள் பொண்ணு அப்படின்னு. பொண்ணு லண்டனில் இருக்காங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா சொல். எவ்வளோமா சம்பளம்? 3.5 லட்சம் சம்பளமா. இந்த அம்மா நேரில் பார்க்கணுன்னு சொல்லி திருப்பூர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. பவானி வந்து என்னை பார்த்து இருந்துட்டு தான் போனாங்க. பார்த்து மீண்டும் அவங்க பிள்ளை ஜாதகத்தெல்லாம் கொண்டாந்து எப்போ 6 மாதம் கழித்து தான் உங்கள் பொண்ணு வரும், வரும்போது அப்புறம் நீங்கள் பார்த்து ஒரு பரிகாரம் செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல. சொன்ன வரைக்கும் நல்லா இருக்குது. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம அப்பாவுடைய தாத்தா தான் காரணம். நாம் அல்ல. நாம் அவங்களால் இறைவனால் படைக்கப்பட்ட அம்மா அப்பாவில் ஒரு நம்ம பிண்டம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். இது வந்து இது வரைக்கும் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா பிரகாஷ் ஐயா டைம் கொடுத்தாரு, நான் பேசினேன். இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கு வழிவிட்டு என்னோடய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. தனக்கோடி ஐயாவுக்கு நன்றி. ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை சார்பாக 12வது மாதாந்திர கருத்தரங்குக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்கிய அனுபவ ஜோதிட ரீதியாக பல தலைவர்களுடைய ஜாதகத்தை யோக ரீதியாக விளக்கியவருக்கு பொன்னாடை பொறுத்துகிறார் திரு பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா.